ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் என சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமக. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜம் அகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி சுவாகாசோதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகணச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். ஜாதகங்களில் நவகிரகங்கள் செய்யக்கூடிய கோலாட்டம் எவ்வளோ சொல்லலாம். இந்த கிரகங்கள் செய்யக்கூடிய கோலாட்டம்ன்றது எண்ணில் அடங்காதது. உங்களுக்கு சூரியன் ஆரம்பித்து உங்களுக்கு சனி ராகு வரைக்கும் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு வித்தியாசமான விசித்திரமான பிரச்சனைகளை மனிதர்களோட வாழ்க்கையில் கொடுக்கறது. ஒருத்தருக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு கிரகம் சூரியனோ சந்திரனோ செவ்வாயோ இன்னொருத்தருக்கு தொல்லை தரக்கூடியதாக இருக்கிறதையும் பார்க்குறோம். ஒரே நேரத்தில் பிறந்த ஒருத்தருக்கு நன்மையும் ஒருத்தருக்கு தீமையும் கொடுக்கறத பார்க்குறோம். ஒரே லக்னம் ஒரே நட்சத்திரம் ஒரே ராசி கல்யாணமாகாத பிரம்மச்சாரியாக ஒருத்தர் இருக்கார், ஒருத்தர் கல்யாணமாகி குடும்பஸ்தராக இருக்கார். இப்படி பல வித்தியாசமான நுணுக்கமான விஷயங்களை ஜோதிடத்தில் நம்ம பார்க்க முடியுது. இதுக்கெல்லாம் எத்தனையோ 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 காரணங்கள் சொல்லலாம். இந்த நவகிரகங்கள் எல்லாமே ஒரு விதத்தில் பார்த்தா வலிமையானது தான். பொதுவாக நம்ம சனியோட பலத்தை பற்றிலாம் குறிப்பிடுறோம். இருந்தாலும் நவகிரகங்களில் எல்லா கிரகங்களுமே பொதுவாக வலிமையானது தான். ஒரு கிரகம் கொடுக்கக்கூடிய அருள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்ததுன்னா, ஒரு உதாரணமாக இப்போ சந்திரன் உச்சத்தில் இருந்து ஒரு பலன் தரார். சந்திர பகவான் பூரண பலவானாக இருந்து பாக்கியாதிபதி சம்பந்தம் பெற்று ஒரு உயர்ந்த பலனை தரார்னா, அவர் கடல் வாணிபம் பண்ணக்கூடியவராக இருப்பார், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணக்கூடியவராக இருப்பார், பல அற்புதமான சக்தி உடையவராக இருப்பார், கற்பனா சக்தி மிகுந்து இருக்கும், குளிர்ச்சியான பொருளால் லாபம் அடைவார், நிறைய சொல்லிட்டு போகலாம்.